வணக்கம். வகமா காஷ்மீர் தீவிரவாதிகள் தாக்குதலை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாருங்க, அந்த அந்த தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் சென்னையிலிருந்து ஸ்ரீலங்கா போயிட்டாங்க ஃப்ளைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. உடனடியாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, மெட்ராஸ் ஏர்போர்ட் அண்ட் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணியிருக்காங்க. அலர்ட் பண்ணி ஒவ்வொருத்தராக செக் பண்ண வச்சுருக்காங்க. சிலோன் ஏர்போர்ட்டில் செக் பண்ணி வச்சு பார்த்தா அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. அதன் பிறகு சைபர் கிரைமில் இதை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, இதை ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க. நியாயமான விஷயம். அது கூட பாருங்கள், ஏன் பாம்பேலேருந்து சிலனுக்கு போய்விடாதா, டெல்லியிலேருந்து சிலனுக்கு போய்விடாதா, சென்னையிலேருந்து போகிறான். அப்போது எல்லாருக்குமே சென்னை தான் டார்கெட்டாக இருக்குது, தமிழ்நாடு தான் டார்கெட்டாக இருக்குது. எந்த வகையிலையாவது தமிழ்நாடை சிக்க வைக்கணும் ஏதாவது ஒரு தீவிரவாத செயலில் அப்படின்னு யார் செயல்படுறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் வதந்திகள் பரவி கொண்டிருக்கிறது. இது வதந்தியா உண்மையா, சைபர் கிரைம் போலீஸாக தான் இதை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லை தகராறு நடந்துக்கினே தான் இருக்குது. நான் ஆரம்பத்தில் இருந்தால் சொல்லிட்டு தான் இருக்கேன், இது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா இத்தினூண்டு தூக்கி போட்டால் பாகிஸ்தான் அவுட்டு, கதை முடிஞ்சிடும். புரியுதுல்ல? அதை அப்படி பண்ண முடியாது. புல்வாமா தாக்குதல், அதுக்கப்புறம் கார்கில் போர் 1999 நடந்துச்சு. 3-4 மாதம் தொடர்ந்து நடந்துச்சு. அதன் பிறகு அது வெற்றி அப்படின்னாங்க. இந்த மாதிரி போர்லாம் நம்ம போய் பார்க்கல, சும்மா வீடியோவில் சொன்ன நியூஸ் சொன்னது தான். அதுக்குள்ளே அந்த போரில் வெற்றி அப்படின்னாங்க. அது ஏன் அந்த போர் உண்டாச்சு, எப்படி அவங்க வெற்றி ஆனாங்க, எல்லாமே நமக்கு செய்தி தான். இன்னைக்கு வரைக்கும் மரியாதைக்குரிய அமரர் வாஜ்பாய் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர். புரியுதுங்களா? ஸோ இப்படிலாம் சில விஷயங்கள் அப்பப்போ நடந்துக்கினே இருக்குது. இருந்தாலும் காஷ்மீர் தீவிரவாதிகளை ஒழிக்க முடியல, உல்ஃபா தீவிரவாதிகளை ஒழிக்க முடியல, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பை நம்மளால் மீட்டெடுக்க முடியல. அமெரிக்காவுக்கு இணையான நாடு நம்ம, மீட்டெடுக்க முடியல. சைனா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான், அந்த இடத்தை மீட்டெடுக்க முடியல. எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு. நடந்த உடனே தளபதி வந்துட்டாரு, எல்லாம் வந்துட்டாங்க, இராணுவ தளபதியெல்லாம் ஒரே மீட்டிங் அந்த இடத்துல. ஆனால் மறுபடியும் ஒரு வாரத்தில் சகஜ நிலைமை திரும்பி போச்சு. டூரிஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரனா, அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஊருங்க காஷ்மீர். காஷ்மீர் அற்புதமான ஊர், அதை சீரழிச்சிட்டாங்க. அது எல்லாமே இந்த அரசியல்வாதிகள் தான் காரணம். நம்ம வேறு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சரியாக இருந்திருந்தா எந்த தாக்குதலும் நடக்காதுங்க, கரெக்டாக பண்ணிடலாம். இதில் இப்படி அரசியல் இருக்கிறதுனால சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது, சைனாவுக்கும் நமக்கும் ஆகாது, வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது, ரஷ்யாவுக்கும் நமக்கும் ஆகும். எப்படி பாருங்க, இது ஒரு இடியாப்ப சிக்கல். எங்கே போய் என்ன பண்ணாலும் உலகம் பாதிக்கும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அப்பப்போ கவர்மெண்ட் நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி திருப்தி அடைய வைக்கிறது. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. யாரும் நிலையான ஒரு முடிவை இதுவரைக்கும் எடுக்கலை. இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் மத்திய அரசாங்கத்தை ஆட்சி புரிந்த யாருமே நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியல அவங்களால. இப்படி பல விஷயங்கள் நம்ம பேசிக்கினே போகலாம். அமெரிக்கா எவ்வளோ பெரிய தவறு செய்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும். கேட்க முடியலையே, என்ன பண்ணுவீங்க? பொருளாதார தடை விதிச்சிருவான். புரியுதுங்களா? நாட்டுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. உலக நாட்டுக்குள்ளேயே
யாருக்கும் ஒற்றுமை கிடையாது. அமெரிக்காவுக்கு அடிமையாக தான் இருக்கிறான். அதனால தான் அவன் எல்லா வேலையும் பண்ணுறான். இப்படி இருக்கின்ற பொழுது விடாமுயற்சியாக நம்ம இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், மக்களுக்காக தானே செய்ய போகிறோம். அடித்து நொறுக்கி எடுக்க வேண்டியது என்னதாவது பார்த்துருவோம் அப்படிங்கிற முடிவு யாராலையும் எடுக்க முடியாது. அப்படி எடுத்துட்டா ஆட்சி ஆள முடியாது. இப்படி பல சிக்கல்கள் இருக்கு. தீவிரவாதி எங்கே இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளால முடியல. இதெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம். ராஜீவ்காந்தி கொலையில் கூட பெங்களூரில் போகிறான் ஒத்தக்கன் சிவராஜா, அங்கெல்லாம் ஒரு கேங்காக ஒரு வீட்டில் இருக்காங்க. பெங்களூரில் எல்லாமே தெரியுது. பால்காரி டெய்லி பால் கொடுக்க போகிறா, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சுட்டு சாவடிச்சிட்டாங்க. சுட்டு சாவடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, தெரிஞ்சு போச்சு. இந்த பால்காரி டெய்லி பால் எடுத்து போகிறாங்க. அதில் ஒரு மயக்க மருந்து கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே, இல்லை துப்பாக்கியில் மயக்க மருந்து கொடுத்து பண்ண வேண்டியதான். ஹெலிகாப்டர்லேருந்து யானைக்கு ஊசி போடுறோம். பக்கத்தில் இருக்கிற 100 அடி 50 அடி தூரத்தில் இருக்கிறவனுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் காலி பண்ணிடுங்க அப்படின்னு. ஏன்னா அவன் உயிரோடு இருந்தான்னா அவன் கொடுக்குற வாக்கு மூலம் அதிர்வலைகள் உண்டாக்கும். பல பேர் சிக்குவார்கள். இன்டர்நேஷ்னல் லெவலில் சிக்குவாங்க, நேஷ்னல் லெவலில் சிக்குவாங்க. இதுக்கெல்லாம் ஏன் இடம் கொடுக்கணும்? காலி பண்ணு, கதையை முடி. அப்பேற்பட்ட ராஜீவ்காந்திக்கு அந்த கதினா மற்றவங்களுக்கெல்லாம் என்ன கதி ஆகும் சொல்லுங்க? இப்படி போய்கொண்டு இருக்கின்ற சமயத்தில் சாதி மோதல், மத மோதல் இப்படியெல்லாம் உருவாக்கி கொண்டு நாட்டை பிளவுபடுத்தணும்னு சில குரூப்புங்க அடைஞ்சின்னு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு மேலே டார்கெட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் சரியான முறையில் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் பக்கத்தில் ஆந்திரா கூப்பிட்ட தூரத்தில், பெங்களூர் கூப்பிட்ட தூரத்தில் இருக்குது. ஒசூர்லேருந்து 40 கிலோமீட்டர். இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம், அங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் பெங்களூர் போயிடலாம். ஆனால் இங்கே எல்லாமே எல்லா தீவிரவாதியும் இருக்கிறான். அந்த அல் கொய்தா, ஜாகிர் முஸ்லிக்கு என்னென்னோ சொல்கிறாங்க, வாயில் நுழைய மாட்டேங்குது நமக்கு. அந்த மாதிரி தீவிரவாதிகள் எல்லாருமே பக்கத்திலேயே இருக்கிறான். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல? ஆந்திரா வரைக்கும் வந்தவன், தெலுங்கானா வரைக்கும் வந்தவன் இதோ பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்கிறான். தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் வர முடியல தீவிரவாதி? மொழி பிரச்சனை. தீவிரவாதிக்கு 2 பேருக்கு இங்கிலீஷ் தெரியும், அவ்வளோதான். மற்ற எல்லாத்துக்கும் ஹிந்தி தான் தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி அவனும் பேச மாட்டான். ஹிந்தி என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. ஆங்கிலம், தமிழ் தான். லாங்குவேஜ் ப்ராப்ளம். இந்த நாட்டில் ஹிந்தி எல்லாரும் கற்றுக்கினா எல்லா தீவிரவாதியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுவான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த தீவிரவாதியும் இல்லை. அல் கொய்தாவோ மற்ற தீவிரவாதிகள் யாரும் உள்ள நுழைய முடியல. ஏன்னா அவனுங்களுக்கு பிரதான மொழி ஹிந்தி. நம்ம நாட்டில் ஹிந்தி கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எல்லாருமே ஹிந்தி பேசுகிறான்னா ஹிந்தி பேசிட்டு உள்ள நுழைஞ்சிடுவான் தமிழ்நாட்டுக்குள்ள தீவிரவாதி. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுடைய சிறப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா மாநிலமும் தீவிரவாதிகளால் பயமுறுத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு அவங்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தீவிரவாதி கூட உள்ளே வர முடியல, வர முடியாது. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பான மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இது உள்ள எவனும் நுழைஞ்சிட முடியாது. பாம்பேயில் குண்டை போடுறான், டெல்லியில் குண்டை போடுறான், காஷ்மீரில் குண்டை போடுறான், அசாமில் போடுறான், எல்லா இடத்துலையும் போடுறான். தமிழ்நாட்டில் வர முடியுதா? வர முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் மொழிப்பற்று உள்ளவங்க. இதில் பெரிய ஒரு பாயிண்ட். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னடா அவன் உட்காந்து பேசிட்டு இருக்கானேன்னு நினைக்காதீங்க. இதை பேசி
இதை கேட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்க. இப்படிலாம் இருக்கா நாட்டில், இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கா, நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம வைக்கிற பொது குற்றச்சாட்டு யார் வந்தாலும் நடக்கும். பிஜேபி நம்ம குற்றச்சாட்டில், காங்கிரஸ் வந்தாலும் இதே தப்பு நடக்கும். இதே தீவிரவாதி இருப்பான், குண்டு வெடிக்கும், கட்டுப்படுத்த முடியாது நம்ம ஆளால். அதுதான் உண்மை. அப்போ அது வரைக்கும் நம்ம வேற வழி இல்லை. நமக்குள் ஒற்றுமை இருக்கணும். ஒற்றுமை இருந்தால் தான் நாம் எல்லாத்தையும் அடித்து துரத்த முடியும். மேலே இருக்கிறவன நம்மளை நசுக்கிறானே, அப்படி ஒரு பாலிடிக்ஸ் இங்கே நடக்குது. அநியாயமாக மக்கள் சாகுறான். நம்ம நாட்டில் இருக்கிற பார்டரில் வேலை பார்க்குற மிலிட்ரிக்காரர் சாகுறான். எல்லாம் நம்ம ஆளுங்க. நம்ம ஆளுங்கன்னா தமிழர்கள் சொல்ல வரல, இந்தியர்கள் தான். எல்லாமே இந்தியர்கள் தானே. அதில் தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப பேர் வராங்க, டெட் பாடி வருது. அதெல்லாம் நிற்கும் நமக்கு கஷ்டமாக தானே இருக்குது. இதுக்கெல்லாம் எங்கே ஆணிவே ஊற்றுக்கண் எங்க, அதை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்க யோகியது இல்லாமல் சும்மா மேனா மெடிக்கா பேசிட்டு இருக்காங்க. மக்களை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக திசை திருப்பி பேச வேண்டாம். மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.